இயேசுவில் பிரியமான ஆயர்தந்தை அவர்களே, மறைமாவட்ட முதன்மை குரு தந்தை அவர்களே, மறைவட்டத்தின் அதிபர் தந்தை அவர்களே, சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, அருட்சகோதரர்களே, நம்முடைய மறைமாவட்டத்தின் பல பங்குகளிலிருந்து வருகை தந்து இந்த திருச்சிலுவை பாதையில் கலந்து கொண்டு ஆண்டவரோடு நடக்க என்கிற மைய சிந்தனையை அடிப்படையாக வைத்து இந்த சிலுவை தியானத்தில் ஈடுபட்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய நம்முடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய நம்முடைய ஆயர் தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை பிரசன்னத்தை உணர்வதற்காக, ஆண்டவருடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால் அவர் நமக்கு கொடுத்த மீட்பை சுதந்திரித்துக் கொள்வதற்காக இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவையை நம் கண்முன் நிறுத்தி இந்த நேரத்தில் உருக்கமாக அவருடைய தொடுதலை, அவருடைய உடனிருப்பை உணர்வோம். என் துன்பம் சுமந்தவரே, சிலுவை வடிவினிலே காயங்களினால் குணமடைவேனே, குறை நீங்கி குணமடைவே. ஏசையா, மனம் மாறி சுகம் பெறுவே. என் துன்பம் சுமந்தவரே, சிலுவை வடிவினிலே காயங்களினால் குணமடைவேனே, குறை நீங்கி குணமடைவே. ஏசையா, மனம் மாறி சுகம் பெறுவே. கரம் நீட்டி என்னை அழைத்து என்னோடு பேசுவீரே. கரம் நீட்டி என்னை அழைத்து என்னோடு பேசுவீரே. என் சுமையை தேற்றுவீரே. ஏசையா, 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 என் துன்பம் சுமந்தவரே, சிலுவை வடிவினிலே காயங்களினால் குணமடைவேனே, குறை நீங்கி குணமடைவே. மனம் மாறி சுகம் பெறுவே. மனமிரங்கி என்னை பாரும், என் நோயை நீக்கிவிடும். மனமிரங்கி என்னை பாரும், என் நோயை நீக்கிவிடும். என் பிணியை தாங்கிக் கொள்ளும். ஏசையா, 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 என் துன்பம் சுமந்தவரே, சிலுவை வடிவினிலே காயங்களினால் குணமடைவேனே, குறை நீங்கி குணமடைவே. ஏசையா, மனம் மாறி சுகம் பெறுவே.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, சிலுவை நம் கிறிஸ்தவ வாழ்வின் உச்ச அடையாளமாக இருக்கிறது, உன்னத அடையாளமாக இருக்கிறது. இந்த சிலுவையை பற்றி கொண்டோர் வீழ்ந்து போனதில்லை. இந்த சிலுவையின் வழி நடந்தோர் வாழ்வை கண்டடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் புனிதர்களுடைய வாழ்வும். இந்த திரு அவையினுடைய போராட்டங்களுக்கு மத்தியில் திரு அவை இன்றும் தழைத்தோங்கி வளர்ந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த சிலுவையின் சாட்சியாய் நாம் இருப்பதனால். இந்த சிலுவை சொல்லிக் கொடுக்கின்ற அர்த்தங்கள் ஆயிரம் இருக்கின்றன. கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக கிறிஸ்தியல் பாடப்பிரிவை எடுத்து இந்த திருச்சிலுவையின் மகிமையை பற்றியும் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை பற்றியும் நான் தியானித்துக் கொண்டிருந்த சமயத்தில், என்னுடைய இந்த குருத்துவ வாழ்வின் தொடக்கத்தில் திருத்தொண்டராக நான் பணியாற்றிய நேரத்தில் மறைமாவட்டம் எங்களுடைய சொந்த ஊரிலேயே திருப்பணி ஆற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்தது. புனித வாரத்திற்கு முந்தின நாள் சனிக்கிழமை அன்று ஒரு சாவு. அந்த கணவருக்கு 34 அல்லது 35 வயது தான் இருக்கும். 3 குழந்தைகள். அவருடைய மனைவி அவரை விட 6-7 வயது குறைவானவர். டிபி நோயினால அவர் இறந்து விட்டார். அப்பொழுது பங்கு குருவாக இருந்த அருட்தந்தை மரிய ஜோசப் அவர்கள் வீட்டிற்கு சென்று ஜெபம் செய்துவிட்டு வாருங்கள் என்று சொன்னபோது அந்த பிரேதம் இருந்த வீட்டிற்கு சென்றேன். அன்பிற்குரியவர்களே, அவருடைய மனைவி கத்தி கதறி அழுது கொண்டிருந்தார். பிள்ளைகள் 3 பேரும் தன்னுடைய தந்தையின் உடலுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். ஜெபம் செய்துவிட்டு வந்துவிட்டேன். அதே போல அடக்க திருப்பலியின் போது மறைவுரையாற்ற சொன்னார். அந்த காட்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சவப்பெட்டிக்கு அருகில் அவருடைய மனைவி உட்கார்ந்திருக்கிறார். பிள்ளைகள் 3 பேரும் அருகே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியும் இன்னும் நினைவுக்கு என்னுடைய நினைவை விட்டு நீங்கவில்லை. பெரிய வெள்ளிக்கிழமை அன்று விதவைகள் சிலுவையை சுமக்கவும் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள். 13ஆம் நிலை என்று நினைக்கிறேன். அந்த நேரத்தில் சிலுவையை பிடிப்பதற்காக அந்த விதவை தன்னுடைய 3 குழந்தைகளோடு வருகிறார். அந்த காட்சியும் இன்னும் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறது. நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் ஒரு முறை தன்னுடைய மறையுரையிலே குறிப்பிட்டார், நாசி வதை முகாமிலே விக்டர் பிராங்கிள் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். அப்பொழுது எந்த பாவமும் அறியாத, எந்த தவறும் அறியாத ஒருவருக்கு தண்டனை வழங்குகிறார்கள். அப்பொழுது அங்கு இருக்கின்ற எல்லாருமே அவர்களுடைய ஓலக்குரல் என்ன தெரியுமா? கடவுளே, நீர் எங்கே இருக்கிறீர்? அந்த கேள்வியை கேட்டபோது விக்டர் பிராங்கிள் அவர்களுடைய மனதில் கடவுளே பேசியதாக, அந்த சிந்தனையை அவரே பெற்றுக்கொண்டதாக சொல்லுகிறார். நானும் அவரோடு இறக்கிறேன், நானும் அவரோடு துன்புறுகிறேன். இந்த சிந்தனையை அவர் பெற்றுக்கொண்டார். தன்னுடைய புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்பொழுது இந்த காட்சிக்கு வருகிற போது இந்த விதவை தன்னுடைய 3 குழந்தைகளோடு அந்த சிலுவையை தொடுகிற போது என்ன உணர்வு இருக்கும்? என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா? என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன? நான் இனி என்ன செய்வேன்? பல கேள்விகள் அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கும்.
பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஒரு முறை என்னுடைய வீட்டில் விசாரித்தேன், இது போல் இறந்துட்டாங்களே, அந்த பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க என்று கேட்டதற்கு அக்கா சொன்னாங்க, அவர் வெளிநாட்டிற்கு போயிருக்கிறார், பிள்ளைகள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறார்கள், பரவாயில்லை என்று சொன்னார்கள். இப்பொழுது 4 நாட்களுக்கு முன்பாக இங்கே சொல்ல வேண்டும் என்பதற்காகவே மறுபடியும் வீட்டில் விசாரித்தேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வெளிநாட்டிலிருந்து வந்து விட்டார். ஒரு பிள்ளையை நர்சிங் படிக்க வைத்திருக்கிறார். ஒரு மகனை ஒரு துறவற சபைக்கு அனுப்பியிருக்கிறார். ஒருவன் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறான், இப்பொழுது தேர்வு எழுதி கொண்டிருக்கிறான். இந்த சிலுவை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நமக்கு ஆற்றல் தருகிறது. வாழ வழி தெரியாதவர்களுக்கு வழியை காட்டுகிறது. இந்த சிலுவை சொல்லுகின்ற அல்லது சுட்டிக்காட்டுகின்ற நம்முடைய கடவுள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, நம்முடைய கடவுள் கைவிடாத கடவுள், நம்முடைய கடவுள் துன்புறும் கடவுள், நம்முடைய கடவுள் நம்மோடு பயணிக்கின்ற கடவுள். இதை தவிர இந்த சிலுவை சாவு, ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை மரணம் எதை வெளிப்படுத்த முடியும்? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வில் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும் என்கிற செய்தியை இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவரோடு நடக்க வேண்டும் என்பதை நாம் மையமாக வைத்து சிந்திக்கிறோம். அவரோடு நடப்பது என்றால் என்ன? அவரோடு நடப்பதற்கு நமக்கு என்ன தகுதி வேண்டும்? அவரோடு நடக்கின்ற போது நமக்குள் என்ன நடக்கிறது? என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது? அவரோடு நடக்கிற போது நம்முடைய ஆளுமை என்னவாகிறது என்கிற கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிற போது, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அவரோடு நடப்பதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையை பற்றி நமக்கு வெளிப்படுத்தி இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு எவ்வாறு தன்னுடைய தந்தையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்? தன்னுடைய போதனைகளின் வழியாக, தன்னுடைய செயல்களின் வழியாக, வல்ல செயல்கள் வழியாக, தன்னுடைய உடனிருப்பின் வழியாக சீடர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் எளியோருக்கும் தன்னை நாடி வந்தவர்களுக்கும் அவரே தேடிச் சென்றவர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்திருப்பது, கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவர் எப்பொழுதும் இருப்பவராகவே இருக்கிறார். அப்படி என்றால் அழுவாரோடு அழுகிறவராக, துன்புறுகிறவரோடு துன்புறுகிறவராக, எப்பொழுதும் நம்மோடு வாழ்கின்ற கடவுளாகத்தான் நம் கடவுள் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கிற போது, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புதிய கருத்தொன்றும் நான் சொல்லவில்லை. விவிலியம் காட்டக்கூடிய கடவுள் யார் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ, யார் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஓரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்களையெல்லாம் தேடிச் சென்று அவர்களோடு ஐக்கியமாகும் கடவுள் தான் நம்முடைய கடவுள். மோசேயை பார்த்து அற்புதமான ஒரு கேள்வியை கேட்கிறார். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்கள் படும் வேதனையை நான் அறிகிறேன், பார்த்திருக்கிறேன், அவர்களுடைய விடுதலைக்காக யார் போவார் என்று மக்களின் விடுதலைக்காக ஏங்கும் கடவுள் நம்முடைய கடவுள். 1000 மக்களாக நீங்கள் திரண்டு வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் 1000 ஏக்க உணர்வுகள், குடும்பத்திற்கான ஏக்கங்கள். என்னுடைய குடும்பத்திற்கு சமாதானம் கிடைத்து விடாதா? உடைந்து போன என்னுடைய குடும்பம் மீண்டும் கட்டி எழுப்பப்படாதா? பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதா? எதிர்காலம் சிறக்காதா? கடன் தொல்லைகள் நீங்காதா? வாழ்வில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் ஓய்ந்து போகாதா என்கிற தவிப்போடும் ஏக்கத்தோடும் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கிற போது உங்களுக்குள்ளாக தேடல்கள் இருக்கின்றன, உங்களுக்குள்ளாக ஏக்கங்கள் ஒளிந்திருக்கின்றன. அதை இந்த சிலுவையில நீங்கள் ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டு நீங்கள் அழுது ஜெபித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நம் எல்லோருக்குமே இந்த சிலுவை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம், நான் உங்களோடு இருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு புரிதலோடு நாம் ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிற போது என்ன நடக்கிறது, என்ன மாற்றம் ஏற்படுகிறது? உளவியலிலே இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்ச்சி நுண்ணறிவு என்பது இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது.
அதுல ஆளுமை முதிர்ச்சி என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு பாடுகள் பட்டார். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். அதற்கு முன்னதாக தன்னுடைய நண்பர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களே அவரை காட்டி கொடுத்தார்கள். துரோகத்தை சந்தித்தார். யாருக்காக இந்த உலகத்திலே அவதரித்தாரோ, யூதர்கள் என்கிற பெயரிலே இன்றைக்கும் அவர்கள் செய்து கொண்டிருப்பது என்ன என்பது உலகத்திற்கே தெரியும். ஆனாலும் ஆண்டவர் இயேசுவை மெசியாவாக, மீட்பராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அவர்களுக்குரியவிடத்திலே வந்தார். அவருக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெறுப்பும் நிராகரிப்பும் தான் அவர் சந்தித்துக் கொண்டே இருந்தார். ஆனாலும் அவருடைய லட்சியத்தில் அவர் பின்வாங்கவில்லை. அவருடைய பணியிலே அவர் தோய்வடையவில்லை. அவருடைய லட்சியத்தை நோக்கி அவர் பயணித்துக் கொண்டே இருந்தார். அவருடைய ஆளுமை முதிர்ச்சி உணர்ச்சி வசப்பட்டு வீழ்ச்சி அடைந்தவர் அல்ல நம் ஆண்டவர் இயேசு. சகோதர சகோதரிகளே, அந்த ஆளுமையை நம்முடைய ஆளுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவருடைய எண்ணத்தை நம்முடைய எண்ணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவருடைய லட்சியத்தை நம்முடைய லட்சியமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி 4வது பிரிவில் நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆளுமை முதிர்ச்சி என்பது அபிஷேகத்தை, ஆவியின் அபிஷேகத்தை நிறைவாக பெற்றிருப்பது. ஆவியின் அபிஷேகத்தில் வாழ்பவர்கள் தங்களுடைய ஆளுமை முதிர்ச்சியினால் எதற்கும் துணிந்தவர்களாக மாறுகிறார்கள். சிலுவை சாவை கண்டு ஆண்டவர் இயேசு அதிர்ச்சி அடையவில்லை, பின்வாங்கவில்லை, ஜெபித்தார். இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பம் அன்று உம்முடைய விருப்பம்படியே ஆகட்டும் என்று சொல்லி இந்த ஆளுமை முதிர்ச்சியின் காரணமாக தன்னுடைய லட்சியத்தை அறிந்து கொண்ட ஆண்டவர் தன்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினார். ஆளுமை முதிர்ச்சி என்ன செய்கிறது பாருங்கள், தந்தை கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சற்று அலசி ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய விசுவாச வாழ்வை சற்று அலசி ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் ஆளுமை முதிர்ச்சி இருக்கிறதா? ஆளுமை முதிர்ச்சி, அன்பிற்குரியவர்களே, இந்த ஆளுமை முதிர்ச்சி என்பது ஆவியினுடைய அருள் பொழிவை நமக்குள்ளே வரவேற்று அதை உள்வாங்கி அதை வாழ்வாக்கி கொண்டிருப்பது. ஆவியினுடைய இயக்கத்தினால் நாம் செயல்பட்டு கொண்டிருப்பது. ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த சிலுவை பயணம், அவருடைய ஊனுடல் வலுவற்றதாய் போனாலும் அவருக்குள் இருந்த ஆவியானவர் அவரை இயக்கிக் கொண்டே இருந்தார். அவரை இயக்கிக் கொண்டே இருந்தார். அந்த ஆவியானவர் அவருக்குள் இருக்கின்ற வரை அவர் தன்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் அவர் உறுதியாயிருந்தார். அந்த உறுதிப்பாடு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், குறிப்பாக திருமண உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆளுமை முதிர்ச்சியும் ஆவியினுடைய அருட்பொழிவும் அந்த திருமணத்தின் வாக்குறுதியில் நீங்கள் நிலைத்து நிற்பதற்கு உதவி செய்கிறதா? இன்றைக்கு பாருங்கள், தீமைக்கு வடிவமான அலைபேசி, பொழுதுபோக்குகள், நீங்கள் வளர்த்து கொண்ட பழக்க வழக்கங்கள், அது போதை பழக்கமாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்முடைய ஆளுமையை சீர்குலைக்கின்றன. எத்தகைய ஆளுமையை சீர்குலைக்கின்றன? நாம் கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சாயலும் உருவும் பாழ்பட்டு போகிறது. ஆனாலும் இந்த ஆளுமை முதிர்ச்சி மீண்டும் கட்டி எழுப்பப்படுவதற்கு நாம் அவரோடு பயணிக்க வேண்டும். அவரோடு பயணிக்கிற போது அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சுயம் சாகிறது. அதைத்தான் சிலுவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னலம் துறந்து நாள்தோறும் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். சுயம் சாகிறது. ஆண்டவருடைய ஆளுமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய திருவுளத்தை நாடக்கூடிய பிள்ளைகளாய் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய துறவற வாழ்வில், நம்முடைய குருத்துவ வாழ்வில், நம்முடைய சமூக ஈடுபாடுகளில் நாம் அதை சிறப்பாக வெளிப்படுத்துகிறோம். ஊதாரி மைந்தனுடைய ஓமையில் அவன் தன்னுடைய ஆளுமையை இழக்கிறான். தந்தையினுடைய உறவிலிருந்து அவன் பிரிகிற போது தன்னுடைய ஆளுமையை இழக்கிறான். இந்த உலகத்தின் போக்கோடு அவன் ஒழுகுகிற போது அவன் தன்னுடைய ஆளுமையை இழக்கிறான். விகாரமாக அவனுடைய முகம் மாறுகிறது.
உடன் இருக்கின்ற நண்பர்களும் அவனுடைய ஆளுமையை சிதைப்பதற்குத்தான் உதவி செய்தார்களே தவிர அவனுடைய ஆளுமையை கட்டி எழுப்பவில்லை. ஆண்டவரோடு நடக்கிற போது அன்பிற்குரிய சொந்தங்களே, நாம் ஆண்டவர் இயேசுனுடைய ஆளுமையை பெறுகிறோம். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிற போது அவரோடு வாழ்வதற்கு சமம். அவரோடு நடப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. அவருடைய உடனிருப்பை உணர்ந்து வாழ்வது, அவருடைய உடனிருப்பை உணர்ந்து வாழ்வது. அந்த உடனிருப்பிலே அவர் நமக்கு ஆற்றலாயிருப்பார், அவர் நமக்கு எல்லாமுமா இருப்பார். தீமைகளை எதிர்கொள்வதற்கும் தீமைக்கு எதிரான போராட்டத்திலே ஆற்றலோடு செயல்படுவதற்கும் அவரே நமக்கு சக்தி அளிப்பார். அந்த சக்தியை சிலுவை நமக்கு அருளுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு நிகழ்வை குறிப்பிட்டேன். அந்த விதவை பெண் அந்த திருச்சிலுவையை தொட்டு அவர் என்ன ஜெபித்திருப்பார்? எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, எனக்கு வாழ வழிகாட்டும், எனக்கு வாழ வழிகாட்டும். அந்த தொடுதல் என்பது அவருக்குள்ளாக பாய்ந்து அவரை ஆற்றல் நிரம்பியவராக மாற்றி தன்னுடைய 3 பிள்ளைகளுக்காகவும் உழைக்கக்கூடிய ஆற்றலை அந்த பெண் பெற்றுக் கொள்கிறாள். அதற்கான வழியை ஆண்டவர் காட்டுகின்றார். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சிலுவையை பற்றி கொள்வோம், அவரோடு நடப்போம், நம்முடைய சுயத்தை நாம் அழிப்போம், ஆண்டவருடைய ஆளுமையை நமதாக்குவோம். அவரோடு நடக்கிற போது அன்பிற்குரியவர்கள் இறுதியாக என்ன வெற்றி? கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழி அது பலன் தராது. ஆண்டவர் இயேசுவோடு நாம் நடக்கிற போது அவரோடு இறக்கவும் வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவரோடு இறந்தோம் என்றால் அவரோடு உயிர்த்தெழுவோம். அவரோடு உயிர்த்தெழுகிற போது விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே நாம் புதுப்படைப்பாக மாறுகிறோம். லேவியர் 17:11 அதைத்தான் நமக்கு குறிப்பிடுகிறது. உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அந்த இரத்தம் பாவ கழுவாயாக சிந்தப்பட்டிருக்கிறது. சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் நம்மை புதுப்படைப்பாக மாற்றுகிறது. அந்த புதுப்படைப்பில் நாம் இந்த உலகத்தை உருவாக்குபவர்களாக, கட்டி எழுப்புபவர்களாக, குடும்பத்தை கட்டி எழுப்புபவர்களாக, எல்லோரையும் ஒன்று கூட்டுகிறவர்களாக, யாரையும் சிதைக்காதவர்களாக, யாரையும் அழிக்க நினைக்காதவர்களாக நாம் ஆண்டவரோடு உயிர்த்தெழுந்து புதுப்படைப்பாக மாறி புது உலகை படைக்க இந்த திருச்சிலுவை நம்மை அழைக்கிறது. இந்த ஒரு சிந்தனையை ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு நடப்போம், புதிய படைப்பாய் எழுவோம். அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எம்முடைய மறைமாவட்ட ஆயரோடு இணைந்து இந்த திருச்சிலுவை பாதையிலே கலந்து கொண்டு அதற்குரிய பேறுபலன்களை பெறுவதற்காய் காத்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும். உம்முடைய அன்பு திருமகனின் விலை மதிக்க முடியாத அன்பினை அவருடைய திருச்சிலுவை பாதையை தியானிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுத்துகின்றீர். இந்த நாளிலும் கூட குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, தங்களுடைய நல்வாழ்வுக்காக, பொது நலனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசிர்வதியும். இவர்களை உம்முடைய அருளால் நிரப்பும். உம்முடைய அன்பு திருமகனுக்குள் இருந்து செயல்பட்ட அதே ஆவியானவர் எங்களுக்குள்ளாகவும் இருந்து நாங்கள் புதுப்படைப்பாக மாறிட விலை மதிக்க முடியாத உம்முடைய திருமகன் இரத்தத்தினால எங்களுக்கு கிடைத்த அந்த மீட்பை நாங்கள் எப்பொழுதும் சொந்தமாக்கி கொள்ள, அதை தூக்கி எறியாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் தூய பிள்ளைகளாக வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.